ரா ஃபர்ஸ்ட் எபிசோட் நெட்ஃபிக்ஸ் கார்டையும் 60 வினாடிகளுக்குள் கணிப்போம், அதற்கும் குறைவான நேரத்தில் காண்போம். ரே மிஸ்டீரியோ ஒரு மிஸ்டரி கூட்டாளருடன் இணைந்து நியூ டேவை எதிர்கொள்வார் என்று நினைக்கிறேன். அது பெண்டா என்று நான் நினைக்கிறேன். எனவே புதிதாக அறிமுகமாகும் போட்டியில் ரே மிஸ்டரியோக்கு வெற்றியைக் கொடு. மேக்கின்டர் வெர்சஸ் ஜே யுசோயும் கூட ட்ரூ வின் பண்ணி ஒரு போர் பாதையில் செல்கிறார் என்று கணிப்பது எளிதான ஒன்றாகும். ரியா ரிப்ளே வெர்சஸ் லிவ் மோர்கன். ரியா இறுதியாக லிவை தோற்கடித்து தனது வுமன்ஸ் சாம்பியன் பெல்ட் திரும்பப் பெறுகிறார். அதனால் அவர்கள் இருவரும் ஸ்டோரி லைன் முடியும். இறுதியாக ரோமன் ரெய்ன்ஸ் மற்றும் சோலோ சிகோவாவை கடினமாக பிரடிக்ஷன் கணிக்க ஒன்று. ஆனால் நான் அதை சோலோவிற்கு தருகிறேன். இந்த கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது மற்றும் இங்கே ராக் அல்லது ட்ரூ மேக்கின்டர் வருவதை பார்க்க முடியும். கடைசியாக நாம் சிஎம் பங்க் மற்றும் சேத் ரோலின்ஸுக்கு எதிராக, இதில் நான் சிஎம் பங்கிற்கு கொடுப்பேன். செத்க்கு இந்த இழப்பு ஏற்படும் என்று நினைக்கிறேன். செத் ரோலின்ஸை செயலிழக்கச் செய்து ரோலின்ஸ் ட்ரூவில் சேரவும், மேலும் 2025ஆம் ஆண்டு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக ஹீல் ஆகவும் தொடர வாய்ப்புள்ளது. நெட்ஃபிளிக்ஸில் ரா உங்கள் கணிப்புகளை கீழே உள்ள கருத்துகளில் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.